எந்த இடத்துல வலிக்குதுங்க? ஒரு நாள் இங்க வீங்குது, ஒரு நாள் இங்க வீங்குது, ஒரு நாள் இங்க வலி, ஒரு நாள் இங்க வலி. எங்க வலிக்குதுன்னே சொல்ல முடியலைங்க. ரொமட்டாய்டு போகணும்னா 5 எண்ணெய் குடிக்கணும். என்ன? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய், புங்க எண்ணெய். இந்த 5 கலக்கி குடிச்சோம்னா ரொமட்டாய்டு போயிடும், மூட்டுவாதம் போயிடும், வலி போயிடும். காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் குனியா போன்ற கொடிய காய்ச்சல் வந்துதான் அந்த வெப்பத்தினாலே உஷ்ணத்தினாலே உள்ள வளவளப்பான திரவம் என்ன ஆயிடும்? வத்தி போயிடும், உரசும், வலிக்கும். ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா முட்டு தேய்மானம், எலும்பு தேய்துன்னு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எங்க ஊர் பக்கத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூட்டை எடுத்தாங்களாம். எலும்பு கூட அப்படியே இருக்குது. நடக்கிற போது நம்ம எலும்பு மட்டும் தேயுது. நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு ஒரு மூட்டு வலி தைலம், சகல வலித்த மேல இருந்து அப்படி உருவி விடணும். கழுத்து சர்விக்கல் ப்ராப்ளம் பாரு, இந்த 4 விரல பட 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 இந்த தட்டி கொடுத்தோம்னா சரியா போயிடும். லம்பார்ல பாத்தீங்கன்னா L4 L5ல S1ல ப்ராப்ளம். அதுக்குள்ள இன்னொன்னு இப்படி இருக்கும், அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கும் வளையறதுக்கு உண்டானது. அது S1 S2. அதே போல ஸ்பைனல் கார்டுல தட்டி 4 விரல கிர்ற தட்டி கொடுத்தா விலகன அந்த டிஸ்க் உள்ள போயிடும். டிஸ்க் விலகிறது தான் டிஸ்க் பல்ஜ்னு சொல்றாங்க. டிஸ்க் ஒன்னும் ஆகாது. மண்ணுக்குள் போட்ட எலும்பு, புதைக்கப்பட்ட எலும்பு 6 மாசம் எடுத்தா சதை தின்னு போடும். எலும்பு அப்படியே இருக்கும். 1000 வருஷமானாலும் எலும்பு அப்படியே இருக்கும். எலும்பு தேயாது. வளவளப்பான திரவம் வத்தி போயிடும். அதை கொண்டு வரதுக்கு தான் என்னது? வெண்டைக்காய அறுத்து போட்டு அந்த தண்ணியை குடிச்சா எதெல்லாம் வளவளப்பான பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சாப்பிட வளவளப்பான அந்த திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்கிறது தான் இந்த 5 எண்ணெய்: நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், கடுகெண்ணெய், வேப்பெண்ணெய். கால்சியம் குறைபாடு தான் எலும்பு நோய்களுக்கு கால்சியம் குறைபாடு. எலும்புகளுக்குள்ள அந்த வளவளப்பான திரவம் இருக்கும். வெண்டைக்காயை அரைச்சு ஜூஸா குடிக்கலாம். வெண்டைக்காய் எலும்பு நோய்களுக்கு அருமருந்து. நம்ம சத்யேந்திர சித்தர் பீடத்துல ஜீவ சமாதி கொண்டுள்ள ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே காலை வச்சிங்கன்னா கோடி நன்மை. சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பூஜை என்று கால் பதித்தோன் 1 வருட காலத்திற்குள் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றியோடு வருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஜீவ சமாதியில நீங்க காலை வச்சீங்கன்னா 1 வருட காலத்துக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறி வெற்றியோட வாழ முடியும். வாருங்கள் இருமுடியோடு சித்தர்களுடைய அன்னதான பூஜையில கலந்துக்குங்க. சித்தர்களுடைய 18 சித்தர்களுடைய வழிபாட்டில் கலந்துக்குங்க. வழிபாட்டில் கலந்துக்கிறவங்க முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்தமாக வெற்றி வாழ்வு வாழ சித்தர்களுடைய குரு பூஜைக்கு வந்தாலே போதும். குரு பூஜை என்று கால் பதித்தால் ஆண்டு முழுவதும் அவரை வணங்கியதற்கு சமமாக கருதப்படும். அப்படிப்பட்ட சித்தர் பெருமகனாருடைய குரு பூஜை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடக்குது. ஆன்மீகர் அன்பர்களே, அணிதிரண்டு வாருங்கள். சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம். வாழ்க, வளர்க, உயர்க. முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.